ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல இருக்கிற எக்ஸிபிஷன் தாங்க போய்கிட்டு இருக்கோம். எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா அப்பெல்லாம் அந்த எக்ஸிபிஷன் போடுவாங்க. செம்மையா இருக்குங்க. வாங்க உள்ள போய் என்னென்ன ராட்டினம் இருக்கு, என்னென்ன கடைகள் இருக்கு அப்படின்னு சுத்தி பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எக்ஸிபிஷனுக்குள்ள போறதுக்கு ஒரு பர்சனுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. உள்ள வந்ததும் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைமில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, அதனால நாங்கள் ஒவ்வொரு ராட்டினமாக நின்று வேடிக்கை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன டைமில் பரதநாட்டியம் தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே உள்ளே போய் ஒவ்வொரு ராட்டினமாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை பாருங்க, ஜெயின் வீல் தாங்க. எக்ஸிபிஷன்னாலே ஸ்பெஷல் ஜெயின் வீல் தாங்க. செகண்டு கொலம்பஸ் தான். இது மேலே போயிட்டு கீழே வரும்போது அடி வயிற்றுலேருந்து ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதுக்காகவே நிறையா பேர் இதில் ஏறுவாங்க. 2 ஜெயின் வீல் வச்சுருந்தாங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ளே போனால் என்னடா அது எல்லாம் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. சரி என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா கிருன்னு சுத்த வைக்கிறாங்கங்க. என் ஹஸ்பண்ட் என்னன்னா வா இதில் போகலாம் அப்படின்றாங்க. எனக்கு ஒரே பயமாக போயிடுச்சு. நான்லாம் வரலப்பா அப்படின்ட்டேங்க. அதை நின்று வேடிக்கை பார்த்ததுக்கே நமக்கு தலையெல்லாம் சுற்றிடும் போல. நெக்ஸ்ட் இது ஒரு குட்டி ராட்டினங்க. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் தண்ணியில் போட்டிங் போகிற மாதிரி தான். கையை வச்சே சுற்றி விடுறாங்க, அது அப்படியே தண்ணிக்குள்ளே சுற்றி வருது. பார்க்கவே இது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு ராட்டினம் என்ன அப்படின்னா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க, ட்ரெயின் தான் இது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பாட்ட இது போகிறேன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்பேன் ரொம்ப. அடுத்த ராட்டினம் இதுவும் கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. ஆக்டோபஸ் மாதிரி இருந்துச்சுங்க. மேலே கீழே அலை மாதிரி போயிட்டு வருது. இதையும் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஏரோப்ளைன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது சும்மா மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அடுத்த ராட்டினம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. சின்ன பிள்ளைல இந்த ராட்டினத்தில் போகிறதுக்கு ரொம்ப நான் ஆசைப்படுவேன். ஆமாங்க, குதிரை ராட்டினம் தான். இது மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும்போது ஜாலியாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இந்த ராட்டினம் பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ராட்டினம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. நானும் என் ஹஸ்பண்டும் எல்லா ராட்டினத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக ஏறின ராட்டினம் கப்பு தாங்க. கப்பு ராட்டினம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் போன டைமில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, அதனால் எங்களை உட்கார வச்சுட்டு அவங்க ஆள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த கப்பு கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சுங்க. அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஸ்டார்ட் பண்ணதும் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் போச்சு. போக பார்த்திங்கன்னா ஸ்பீடு ஏற்றி விட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்டும் இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தோம். அவங்க கூட சேர்ந்து இந்த ராட்டினத்தில் சுற்றும் போது எனக்கு ஒரு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து ஃபைனலாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.